Hey guys, welcome back to my channel. நம்ம பாத்தீங்கன்னா கடலூர் பஸ் ஸ்டாண்ட் கிட்ட இருக்கிற அப்சரா சட்டையருக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இவங்க கிட்ட பாத்தீங்கன்னா நைட் வேர், இன்னர் வேர், ஷேப் வேர் கிடைக்கும். அப்சரா சட்டையரில் இருக்கும். எங்ககிட்ட ஷேப் வேர், நைட் வேர், இன்னர் வேர், அப்புறம் பேக்ஸ், கலம்கரி பேக்ஸ் புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். அப்புறம் குழந்தைங்களுக்கான பிரேஸ்லெட்ஸ், பெரியவங்க டீனேஜர்ஸ்க்கான பிரேஸ்லெட்ஸ் எல்லாமே இருக்குது. கடை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் சப்வே போகுது இல்லையா, அங்கே லெஃப்ட் சைடில் இருக்குது. நம்ம 71 லாரன்ஸ் ரோட் பஸ் ஸ்டாண்ட், திருப்பாப்புலியூர். இங்கே நம்ம அப்சரா சட்டையை ப்ளேஸ் ஆயிருக்கு. மோஸ்ட்டாக இன்னர் வேர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பிரேசியஸும் பேண்டிஸும் நிறைய பேருக்கு மெஷர்மெண்ட் தெரியாது. தெளிவாக சொல்கிறதுக்கு தனலக்ஷ்மி வந்திருக்காங்க பிளாசத்துலேருந்து. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஹலோ, ஹாய். நான் பிளாசம் பிராண்ட்லேருந்து வந்திருக்கேன். நம்மளோட ப்ராடக்ட்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன். நிறைய உமன்ஸ்க்கு வந்து இன்னர்ஸில் ஒரு அவேர்னஸ் இல்லை. ஏன் அவேர்னஸ் இல்லைன்னா, அவங்களோட ரைட் சைஸ் என்னன்னு தெரியல, பட் கப் சைஸும் என்னன்றது தெரிஞ்சிக்க முடியல. ஸோ தென் ப்ராடக்ட் எப்படி யூஸ் பண்ணோன்றதுன்னு தெரியல, எந்த கேட்டகரியிலேருந்து எப்படி யூஸ் பண்ணோன்ற. ஸோ அதை பற்றி நம்ம சிம்பிளாக நம்மளோட ப்ராடக்ட்டை பற்றி பேசுறதுக்காக வந்திருக்கோம். ஸோ இது பார்த்திங்கன்னா பிளாசமில் டிஷர்ட் பிரேசியர் எக்கனாமிக்கல் ப்ரைஸில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதோட ஷேப் பார்த்திங்கன்னா, நம்மளோட கப் பார்த்திங்கன்னா மோல்டட் ஷேப் இருக்குது. சீம்லெஸ் பிரேசியர்ன்றதால எல்லா கைண்ட் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு இங்கே டபுள் லேயர் கொடுத்துருக்கிறதால சில ட்ரெஸ்ஸஸ் போடும்போது அப்பெக்ஸ் இம்ப்ரெஷன்ஸ் வந்து மினிமைஸ் பண்ணி கொடுக்கும். தென் நம்மளோட ஷோல்டர் ஸ்ட்ராப் பார்த்திங்கன்னா, ஸ்ட்ராப் கொடுத்து மேலே கிளாத் ஃபினிஷிங் கொடுத்துருக்கிறதால நம்மளுக்கு ஷோல்டரில் மார்க்ஸ் எதுவுமே வராது. தென் அகெயின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பாட்டம் பேண்டில் எலாஸ்டிக் இருக்குது. அதில் நம்ம கிளாத் கவரிங் கொடுத்துருக்கிறதால ஸோ நம்மளுக்கு பாட்டம் பேண்டில் எலாஸ்டிக்கால் வர ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ரெக்கவர் ஆகும். தென் இது எல்லா கைண்ட் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். 15 years ஓல்ட்லேருந்து நம்மளுக்கு யங்கஸ்ட் லேடி வரைக்கும் யூஸ் பண்ணலாம். இதில் சைஸ் பார்த்தீங்கன்னா 32லேருந்து 40 வரைக்குமே இருக்குது. ஸோ எல்லா கைண்ட் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ்க்குமே போட்டுக்கலாம். இது ஒரு கேட்டகிரி. அகெயின் இன்னொரு பேட்டர்னும் நான் சொல்கிறேன். இது வந்து மிலாஞ்ச் ஃபேப்ரிக். மிலாஞ்ச் ஃபேப்ரிக்கில் பார்த்தீங்கன்னா இது சாரீ பிரேசியர்னு சொல்லுவோம். சாரீ பிரேசியர் ஏன் சொல்கிறோன்னா, இந்த கப் ஷேப் வந்து டிஃப்ரென்ஸ் ஆகுது. ஏன் டிஃப்ரென்ஸ் ஆகுதுன்னா, இந்த சென்டரில் வர சீம், இந்த சென்டர் வர சீம் இருக்கிறதால நம்மளோட கேஷுவல் ட்ரெஸ்ஸஸ் போடும்போது இது ஆக்வர்டாக ஃபீல் ஆகும். அதனால தான் நம்ம இந்த சாரீக்குன்னு பர்டிகுலராக சொல்கிறோம். ஸோ அகெயின் இந்த ஃபேப்ரிக்கை பற்றி சொல்லணும்னா, இதில் ஒயிட் த்ரெட் அதிகமாக இருக்கும், கலர் ஃபேட் கம்மியாக இருக்கிறதால நம்மளை வந்து நமக்கு யூஸ் பண்ணும் போது நல்லா வார்மாக வச்சுக்கும். இது வந்து சல்வாஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். எப்படின்னா, நம்ம ஷால் கம்பல்சரி ஷால் போடுறோம் அப்படின்ற ஒரு கேட்டகரிஸ்க்கு யூஸ் பண்ணும்போது போட்டுக்கலாம். தென் இதில் ஃபுல் அட்ஜஸ்டபிள் இருக்குது. இதுலேயுமே நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. 1 செகண்ட். அடுத்தது பார்த்தீங்கன்னா சாரீ ப்ரா. சாரீ ப்ரா அப்படின்னா நம்ம காட்டன் பேஸில் தான் நம்ம நிறைய பார்ப்போம். ப்ளஸ் சைஸஸ் சொல்லுவோம். ப்ளஸ் சைஸஸ்னால் என்ன ரீசன்னா, கொஞ்சம் ஃபேட்டாக இருப்பாங்க, கப்பும் ஹெவியாக இருக்கும், பட் அவங்க சாரீ மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. அப்படின்னும் போது அவங்களுக்கு காட்டன்லேயே கம்ஃபர்டபுளாக எனக்கு ஹை கவரேஜஸ் வேணும்னும் போது நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா காட்டனில் ப்ளஸ் சைஸஸ்ன்னு ஒரு பிரேசியர் கொடுத்துருக்கோம். ஸோ இது பார்த்திங்கன்னா ஃபுல் கவர்ட் மீன்ஸ் என்னென்னா, ஹெவி பிரெஸ்ட் உள்ள உமன்ஸ்க்கு மோர் கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த ஸ்ட்ராப்பும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ராடாக இருக்கிறதால பாட்டம் சப்போர்ட் நல்லா லிஃப்ட் பண்ணுறதுக்கு நல்லா சப்போர்ட் இருக்குது. தென் இந்த விங்ஸ் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ப்ளஷர்ஸ்லாம் இருக்கிறது எல்லாமே கண்ட்ரோல் பண்ணும். நம்மளுக்கு ஷோல்டர் பின்னாடி வருது எக்ஸ்ட்ரா ப்ளஷர்ஸ் எல்லாமே எப்படி சொல்கிறதுனா மினிமைஸ் பண்ணி நம்மளுக்கு ப்ளஷர் வந்து கம்மி பண்ணி கொடுக்கும். தென் இதுலேயுமே உங்களுக்கு ஃபுல் அட்ஜஸ்டபிள் ஸ்ட்ராப்ஸ் இருக்குது. இந்த சைஸ் பார்த்திங்கன்னா டி கப் வரைக்கும் அவைலபிள். டி கப் அப்படின்னா என்னென்னா, நம்மளோட சுத்தளவு கம்மியாக இருந்தாலும் கப் சைஸ் பெரிய சைஸாக போகிறச்ச தென் அதை தான் CDEன்னு சொல்லிட்டு போவோம். ஸோ நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா இதில் டி கப்பும் அவைலபிள் இருக்குது. ஜஸ்ட் இதுவும் ஒரு பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா பிரில்லியன்ட் ப்ரா.
இது பேரும் பார்த்தீங்கன்னா மிலாஞ்ச் ஃபேப்ரிக் பிரில்லியன்ட் சொல்லிட்டு. ஓகே, ஸோ இதுவுமே டிஷர்ட்ஸ் கைண்ட் ஆஃப் தான். டிஷர்ட்ஸ் கைண்ட் ஆஃப் மோல்டட் ஷேப்பு, டபுள் லேயர். எல்லா பிரேசிலும் டபுள் லேயர் வர யூசேஜ் என்னன்னா நம்மளோட அப்பெக்ஸ் இம்ப்ரெஷன்ஸ் வந்து மினிமைஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக கொடுத்துருக்குறது. தென் இதில் என்ன ஒரு பெரிய விஷயம்னா நம்மளுக்கு ஷோல்டர் ஸ்ட்ராப் வந்து கண்டினியூவாக கொடுத்துருக்காங்க. கண்டினியூக்கு மீனிங் என்னென்னா நம்மளுக்கு ஷோல்டரில் ப்ரெஷர் இருக்குது, எனக்கு எலாஸ்டிக் வந்து சூட் ஆகாது அப்படின்றவங்களுக்கு இந்த மாதிரி கண்டினியூ கிளாத் ஃபினிஷிங்கில் வரதால போடுறதால நம்மளுக்கு ஷோல்டரில் ப்ரெஷர் இருக்காது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா கப்பு வந்து வெயிட்டை ஈவனாக பேலன்ஸ் பண்ணும். தின் ஸ்ட்ராப் யூஸ் பண்ணும் போது நம்மளுக்கு ஷோல்டரில் லைட் ப்ரெஷர் இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் ப்ராடாக யூஸ் பண்ணும் போது நம்மளுக்கு அந்த வெயிட்டை பேலன்ஸ் பண்ணும் போது ஷோல்டரில் ப்ரெஷர் இருக்காது, ஈவன் பேலன்ஸ் கொடுக்கும். இதில் வந்து நம்மளுக்கு டபுள் கலர்ஸ் கொடுத்துருக்கோம். இதுவுமே டீனேஜர்ஸ் வரைக்கும் எல்லாமே யூஸ் பண்ணலாம். இது பேக் அட்ஜஸ்டபிள் வரும். இது மீடியம் கவரேஜ்ன்றதால எல்லா ட்ரெஸ்ஸஸ்க்குமே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கைண்ட் ஆஃப்மே இதுவுமே பார்த்தீங்கன்னா டிஷர்ட்ஸ்ன்னு தான் நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஆனால் இதில் வந்து சிங்கிள் லேயர் ஏன் அப்படின்னா சம் பீப்புள்ஸ் பார்த்தீங்கன்னா டபுள் லேயர் லைக் பண்ண மாட்டாங்க. சாரீ ப்ளவுஸ் கூட வந்து இந்த மாதிரி பிரேசர் யூஸ் பண்ணும்போது சிங்கிள் லேயர் கைண்ட் ஆஃப்ல கேட்பாங்க. தென் இது சிங்கிள் லேயர், இது மோல்டட் ஷேப் இருக்கும். உங்களுக்கு ஃபுல் அட்ஜஸ்டபிள் இருக்குது. இது மீடியம் கவரேஜ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 ஹூக்ஸ் கைண்ட் ஆஃப் வரும். 3 ஹூக்ஸோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் ஃபேட்டாக நம்மளோட செதெல்லாம் கொஞ்சம் இறங்கியிருக்கு பேக்கில் அப்படின்னும் போது இந்த 3 ஹூக்ஸ் டைப் ஆஃப் பிரேசியர் போடும்போது நம்மளுக்கு ஃப்ளாட் பண்ணி நம்மளோட பிரஸ்ட்டை நல்லா பேலன்ஸ் பண்ணும். ஸோ அதுக்காக தான் நம்ம 3 ஹூக்ஸை வந்து கொடுக்குறோம். நம்ம அடுத்தது பார்த்தீங்கன்னா பேடட் கைண்ட் ஆஃப். ஸோ பேடட்னு பார்த்துக்கும்போது நம்மளுக்கு எல்லாரோட அவேர்னஸ் என்னென்னா ஹெவி லுக் இருக்கும் அப்படின்னு நினைப்போம். ஸோ இட்ஸ் நாட் ஹெவி. இது பார்த்தீங்கன்னா ஃபுல் காட்டன் பிரேசியர் லேமினேட் பேடர்ன்னு சொல்லுவாங்க. லேமினேட்னா நம்மளுக்கு இந்த 2 லேயருக்குள்ளே ஒரு ஃபோம் ஃபேப்ரிக் வச்சு லேமினேட் பண்ணதால் நம்மளுக்கு இது மூவ் ஆகாது. ஸோ இது மீடியம் கவரேஜ். மூவ் ஆகாதால் நம்மளுக்கு ஷர்ட்டு டிஷர்ட்ஸ் எல்லாம் போடும்போது நம்மளோட ஷேப் பார்த்திங்கன்னா ஈவனாக இருக்கும். ஸோ ரெகுலர் போடும்போது கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருந்தாலுமே நம்ம பேடட் யூஸ் பண்ணும்போது நம்மளோட ஷேப் ரெண்டுமே ஈவனாக கொண்டு வந்து கொடுக்கும்போது நீட் லுக் இருக்கும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிமூவபிள் ஆப்ஷனாக இருக்குது. என்ன ரிமூவபிள் ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ராப்பை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம டிரான்ஸ்பரண்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இதில் இன்னொரு ஆப்ஷனாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்போஸ் நம்ம ஸ்லீவ்லெஸ் போடுறோம் அப்படின்னும் போது நம்மளுக்கு ஸ்ட்ராப் விசிபிள் ஆகக்கூடாது. அதுக்காக நம்ம என்ன செய்யணும்னா இந்த மாதிரி ஒரு கிராஸ் டைப்பில் போடும்போது இது எக்ஸ் டைப்பில் போய் நிற்கும் போது இன்னும் நல்லா ஹோல்ட் ஆகி நிற்கும். தென் நம்ம எல்லா ஸ்லீவ்லெஸ் ட்ரெஸ்ஸஸ் போடும்போதும் நல்லாயிருக்கும். நெட்டட் ட்ரெஸ்ஸஸ் யூஸ் பண்ணால் கூட இந்த மாதிரி கைண்ட் ஆஃப்ல போட்டுக்கலாம். இதில் இன்னொரு ஆப்ஷனும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஆல்டர்னெக்னு ஒரு கைண்ட் ஆஃப் இருக்குது. ஆல்டர்னெக்னா அப்படின்னா என்னன்றது நிறைய பீப்புள்ஸ்க்கு தெரியாது. ஸோ இதில் வந்து ஏன் இதெல்லாம் நான் சொல்கிறேன்னா இந்த ஒரு பிரேசியர் வாங்கினா எந்த மாதிரி கைண்ட் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் ஒரு சின்ன ஒரு ஐடியாஸ் தான் சொல்கிறேன். ஸோ நம்ம இந்த மாதிரி போடுறச்ச இது வந்து நம்ம நெக்குக்கு நம்ம இந்த லென்த்துக்கு ஏற்ற மாதிரி இதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஸோ இதை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இந்த டைப் ஆஃப்ல வேர் பண்ணும்போது திஸ் இஸ் ஃபார் ஆல்டர்னேட் நெக். ஸோ இதுவுமே வந்து ஒரு ஃபேன்சி டைப்பாக தான் இருக்கும். நம்மளுக்கு ஒரு பிரேசியர் லுக் இருக்காது. ஸோ இந்த பிரேசியர் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் காட்டன் பேஸ் தான் இது உங்களுக்கு. நம்மக்கிட்ட இன்னொரு பேட்டர்ன் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஃபேஸ் பண்ணுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா சைட் சப்போர்ட் வந்து இல்லை. தென் இன்னொன்று என்னென்னா நம்மளுக்கு நிப்பிள் வந்து என்னதான் டபுள் லேயரில் யூஸ் பண்ணாலும் சில பேருக்கு தெரியறதுக்கு சான்சஸ் இருக்கு இல்லையா. ஸோ அந்த மாதிரி உள்ள உமன்ஸ்க்கு எல்லாமே நம்ம சொல்ல வேண்டியது என்னென்னா இந்த பிரேசியர் பார்த்திங்கன்னா அதே மோல்டட் ஷேப் இருக்குது. ஃபுல் கவர் பிரேசியர். உங்களுக்கு சைட் சப்போர்ட் இருக்குது. நிப்பிள் கன்சிலர்னால் உங்களுக்கு இந்த 2 லேயருக்குள்ளே ஒரு பேட் மாதிரி வச்சு ஒரு பேட்ச், இது ஒரு பேட்ச் வச்சு ஸ்டிச் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஸ்டிச் பண்ணதால நம்மளுக்கு ஆஃப்டர் வாஷ் கூட ரிமூவ் ஆகாது. ஸோ இந்த மாதிரி வாங்கி யூஸ் பண்ணும்போது இன்னும் நம்ம மோர் கம்ஃபர்டபுளாக யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா சைட் சப்போர்ட். நிறைய பிராண்டில் சைட் சப்போர்ட் இருக்குது. பட் நம்ம பிராண்டுக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 லேயருக்கு மட்டுமே ஸ்டிச்சஸ் கொடுக்கல. உள்ள ஒரு ஃபைபர் ஃபைன் சொல்லிட்டு ஒரு ஃபோம் ஃபேப்ரிக் மாதிரி கொடுத்து அது மேலே ஒரு ஸ்டிச் பண்ணுறதால நம்மளுக்கு ஹெவி பிரஸ்ட் இருக்குது, ரொம்ப சாகிங் பிரஸ்ட் இருக்குது, ஆனால் லிஃப்ட் ஆகுது பட் சப்போர்ட் இல்லை அப்படின்றவங்களுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு பிரஸ்ட்டை ரெண்டுமே கம்ப்ரஸ் பண்ணி க்ளோஸராக கொடுக்கும்போது ஸோ நம்மளுக்கு ஜம்ப் ஆகாது, மூவ் ஆகாது. ரொம்ப ஸ்பீடாக வாக் பண்ணுறோம் இல்லை வெயிட்டாக ஏதாவது தூக்குறோம் போது நம்மளோட ஹெவி பிரஸ்ட் என்ன ஆகும்னா ஜம்பஸ் லைட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் கொடுக்காம இது நல்லா ஸ்மூத்தாக லிஃப்ட் பண்ணி நம்மளை ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணி கம்ப்ரஸ் பண்ணி நம்ம வச்சுக்கோம். இது ஃபுல் கவர். இது ஃபுல் அட்ஜஸ்டபிள் வரும் உங்களுக்கு. இதுலேயுமே 3 ஹூக்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ
ஸோ 3 ஊக்ஸோட மீனிங் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். 3 ஊக்ஸ் அப்படின்னு யூஸ் பண்ணாலே நம்மளுக்கு ஹெவி பிரஸ்ட் இருக்கிறவங்க இல்லை ஃபேட் லேடி இருக்கிறவங்களுக்குலாம் என்ன ஆகும்னா அந்த பேக்கில் பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ்ட் ஆகும். ஸோ 2 ஊக்ஸ் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும், இந்த விங்ஸ் வந்து ட்விஸ்ட் ஆகும். இந்த ட்விஸ்ட் இருக்கக்கூடாது அப்படின்னா இந்த 3 ஊக்ஸ் யூஸ் பண்ணும்போது பேலன்ஸ் நல்லா ஈக்குவல் பண்ணி கொடுக்கும். ஸோ இதுலேயே இன்னொரு பேட்டர்ன்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைட் சப்போர்ட் பிரேசியரு, பாட்டமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலாஸ்டிக் கொடுத்து மேலே கிளாத் ஃபினிஷிங் கொடுத்ததால பாட்டம் உங்களுக்கு அந்த மார்க்ஸ் வராது, மார்க் ஃப்ரீ. தென் அடுத்தது பார்த்தீங்களா இதுலேயுமே ஸ்டிச்சஸ் இருக்குது, ஆனால் என்னென்னா உங்களுக்கு மேலே அவுட்டரில் தெரியாது. ஸோ இன்னரில் மட்டும்தான் கொடுத்துருக்கோம். இதில் வந்து நிப்பிள் கன்சீலர் கிடையாது, ஒன்லி மோல்டட் ஷேப் மட்டும் தான் கொடுத்துருக்கோம். இது ஃபுல் கவர்ன்றதால உங்களுக்கு ஹெவி பிரஸ்ட் உள்ள கஸ்டமர்ஸ்க்குலாம் ரொம்பவே நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். இதுலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே ஃபைபர் ஃபைன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே கம்ஃபர்டபுள் தான் உங்களுக்கு. ஹெவி பிரஸ்ட் இருக்கிறவங்களுக்கு நம்மளுக்கு க்ளோஸராக கொண்டு வரும்போது ஸ்மூத் லிஃப்ட் பண்ணும். அட் த சேம் டைம் நம்மளுக்கு மேலே விசிபிலிட்டியும் இருக்காது. ஸோ இதுவுமே நம்ம மோர் கம்ஃபர்டபுளாக யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது இன்னொரு பேட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து பேடட், லைக் பேடடே எனக்கு பிடிக்காது, ஹெவி பிரஸ்ட்டு நான் அப்படியே பேடட் யூஸ் பண்ணுவேன், ஆனால் எனக்கு பேடட் லுக்கில் ஒரு பிரேசியர் வேணும்னா இந்த பிரேசியர் யூஸ் பண்ணலாம். இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு 3 லேயருக்குள்ள ஒரு கப். இந்த கப்புக்குள்ளே 3 லேயர்ஸ் இருக்குது. ஃபினிஷிங் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரவுண்ட் ஷேப் இருக்கிறதால இது பேடட் லுக்கில் தான் இருக்கும். ஸோ ஹெவி பிரஸ்ட் உள்ளவங்களுக்கு பேடட் இல்லைன்னு வருத்தப்பட வேண்டாம். இந்த மாதிரி ஒரு பிரேசியர் இருக்குது, இதை வாங்கி யூஸ் பண்ணுங்கள். பேடட் யூஸ்டாக தான் இருக்கும். தென் இது பார்த்திங்கன்னா இதுலேயுமே ரிமூவல் ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த ஸ்ட்ராப் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் டிரான்ஸ்பரண்ட் வேணாலும் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நம்மளோட பிராண்டில் பார்த்திங்கன்னா கலர்ஸ் தான் மெயின் விஷயம். எப்படின்னா பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். எல்லாமே உங்களுக்கு பேஸ்டல் கலராக தான் கொடுத்துருக்கோம். இதுலேயுமே சைஸஸ் பார்த்திங்கன்னா பி கப், சி கப், 40 சைஸ், 32லேருந்து 40 சைஸ் வரைக்கும் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா பேடல்லே எனக்கு வந்து ரொம்ப லேசியாக இருக்கணும், எனக்கு பேடல் ரொம்ப ஹார்டாக இருக்கக்கூடாது அப்படின்றவங்களுக்கு இந்த மாதிரி. ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த பிரேசியரோட வெயிட்டே வெறும் 120 கிராம்ஸ் தான். இதை பாருங்கள், நான் இவ்வளோ ப்ரெஸ் பண்ணாலுமே ஸோ உங்களுக்கு வந்து அதோட ஷேப் ஈவன் வந்துடுது, ரிட்டர்ன் ஷேப் வந்துடுது. ஸோ இது என்னென்னா நம்மளோட ரொம்ப தின் பேடர்ன்னு சொல்லுவாங்க. தின் பேடர்னா சாட்டன் மெட்டீரியல் நான் ஒரு டாப் போடுறேன், எனக்கு ஒரு பேடட் போடும்போது அது ரொம்ப மோல்டாக இருக்குது அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு இது மோல்டாகவும் இருக்கும். தென் இது கொஞ்சம் ஃப்ளாட் பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு. இது நல்லாவே கவர் இருக்கும். இதுலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ராப்பில் கிளாத் கவர் இருக்கிறதால ஷோல்டரில் ப்ரெஷர் இருக்காது. ஸோ இது மீடியம் கவரேஜ். மீடியம் கவரேஜ்னால் நீங்கள் எனி நெக் ட்ரெஸ்ஸஸ்க்கு வேணாலும் போட்டுக்கலாம். அடுத்தது இதோட மெயின் விஷயம் என்னன்னா உங்களோட வந்து ஸ்வெட்டை அப்சர்வ் பண்ணி குயிக் ட்ரை பண்ணி கொடுக்குற ஒரு ஃபேப்ரிக். இது ரொம்பவே நல்லாயிருக்கும். இதில் 5 கலர்ஸ் இருக்குது. இதுலேயுமே உங்களுக்கு 32லேருந்து 40 சைஸ் வரைக்குமே இருக்குது. அடுத்தது இன்னொரு பேட்டர்ன்ஸ். ஸோ அதிலே வந்து உங்களுக்கு இது வந்து பிரைடல் வேராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஃபேன்சி வேராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் என்னென்னா உங்களுக்கு அதில் வித்தவுட் லேஸ், இது வித் லேஸ் கொடுத்துருக்கோம். இதுலேயுமே உங்களுக்கு ஸ்ட்ராப் வந்து அதே கிளாத் ஃபினிஷிங்கில் இருக்கிறதால ஷோல்டர் ப்ரெஷர் வராது. இது மீடியம் கவரேஜ். இந்த ஃபேப்ரிக்கும் பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்வெட்டை அப்சர்வ் பண்ணி குயிக் ட்ரை பண்ணி கொடுத்துரும். ஸோ ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். பிசி உள்ள கப் சைஸ் உள்ள கஸ்டமர்ஸ் எல்லாருக்குமே நல்லா சூட் ஆகிற ஒரு பிரேசியர். டெய்லி யூஸ்க்குமே ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ இது ஒரு வாஷ் பண்ணி போட்டால் ஒரு 15 மினிட்ஸில் ட்ரை பண்ணி கொடுக்குற ஒரு ஃபேப்ரிக். இது நம்மளுக்கு வந்து ஸ்கின்ல ஏதாவது ப்ராப்ளம் வருமா அப்படிலாம் கிடையாது. ஸோ மோர் எக்ஸ்பெண்டபிள், நல்லா உங்களுக்கு ப்ரீத்தபிலிட்டி உள்ள ஃபேப்ரிக் தான் இது. ஸோ யூஸ் பண்ணும்போது ஒன்ஸ் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அகெயின் நீங்கள் இதில் கம்ஃபர்டபுள் ஆகிட்டிங்கன்னா இது அகெயின் வந்து கேட்பீங்க. ஸோ ரொம்ப நல்ல ஒரு பேட்டர்ன்ஸ் இது. ஸோ அடுத்த கேட்டகரி வர. ஸோ நம்ம பிளாசமில் பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ்க்குன்னு ஒரு பிரேசியர் கொடுத்துருக்கோம். பிகினர்ஸ்னா அப்படின்னா என்னன்னா 10 இயர்ஸ் ஓல்டு அப்படி இருக்காங்க, ஒரு 10 வயசு பிள்ளை இருக்கான்னா அவளுக்குமே க்ரோத் ஸ்டார்ட் ஆகிற ஸ்டேஜ். இப்போ அந்த ஸ்டேஜில் நம்ம டேரெக்டாக ஸ்லிப் போடுறதால அவங்க எப்படி இருப்பாங்கன்னா அவங்களோட ஃபிட்டு லூஸ் கம்ஃபர்டபுளாக தான் இருப்பாங்க. தென் அவங்களுக்கு ஒன்ஸ் க்ரோத் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா எந்த ஒரு பிரேசியரும் யூஸ் பண்ணால் பிடிக்காது. ஸோ நம்ம இந்த ஸ்டார்டிங் பேசிக் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதில் பாட்டமில் கன்சீல்ட் பண்ணியிருக்காங்க. என்னென்னா இதுலேயுமே எலாஸ்டிக் உள்ளே கொடுத்து மேலே கிளாத் கவர்டு இருக்கிறதால குழந்தைங்களுக்கு மார்க்ஸ் வராது, ப்ரெஷராகவும் இருக்காது, ஹோல்டே கம்ஃபர்டபுளாக இருப்பாங்க. இதுலேயுமே நமக்கு 2 லேயர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 2 லேயர் ஃபுல் ஃபினிஷிங் கொடுத்துருக்கிறதால ஸ்டார்டிங் க்ரோத் இருக்கிற பீப்புள்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது என்ன ஆகும்னா மினிமைஸ் பண்ணி கொடுக்கும்போது யூனிஃபார்மோ இல்லை அவங்க வெளியே எங்கேயாவது போகிறாங்க, பாப்பா கொஞ்சம் வந்து ஒரு மாதிரி ஆக்வர்டாக ஃபீல் பண்ணுறாங்க க்ரோத் இருக்கிறது அப்படின்றவங்களுக்கு இந்த மாதிரி கொடுக்கும்போது ஸோ கம்ஃபர்டபுளாக இருப்பாங்க. ஸ்ட்ராப்பும் பார்த்திங்கன்னா ரொம்ப தின் ஸ்ட்ராப் இருக்குது. இதுலேயுமே பார்த்திங்கன்னா நம்ம பேக்கில் ஒரு ரிமூவல் ஆப்ஷன் கொடுத்துருக்கோம், ஒன்லி பேக் மட்டும் கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து இந்த மாதிரி எக்ஸ்போர்ட்டுக்கலாம். இது எக்ஸ்போர்ட்டுதால என்ன யூஸ் கிட்ஸ்க்கு அப்படின்னு பார்க்கும்போது என்னென்னா
சில நம்ம குழந்தை பிள்ளைங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராப் யூஸ் பண்ணும்போது ஷோல்டர் வந்து விலகுது அப்படின்னா அது எடுத்து விட தெரியாது, நம்மளாவது எடுத்து விடுவோம். ஸோ அவங்களுக்கு என்ன ஆகும், பிடிக்காமல் போயிடும். ஸோ அந்த டைமில் இந்த மாதிரி எக்ஸ் போடும் போதும் ஹோல் டே ஃபுல்லாக அவங்க கம்ஃபர்டபுளாக இருப்பாங்க, ஷோல்டர் ரிமூவ் ஆகாது. அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்லீவ்லெஸ் ட்ரெஸ்ஸஸ் தான் நம்ம குழந்தைங்களுக்கு போடுவோம். அப்போ உள்ளார ஒரு இன்னரும் போடணும், ஸ்லீவ்லெஸ்க்கும் இந்த ஸ்ட்ராப்பும் தெரியக்கூடாதுன்னும் போது இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது ஸோ கம்ஃபர்டபுளாக இருப்பாங்க. ரொம்ப நல்ல பேட்டர்ன், இது பிகினர் ஸ்டேஜ். அடுத்தது அதே 10 இயர்ஸ் ஓல்டு இருக்கா, கொஞ்சம் க்ரோத் அதிகமாகவே இருக்குது, அப்போ அவளுக்கு என்ன மாதிரி கொடுக்கணும்னா இந்த மாதிரி கொடுக்க முடியாது, ஏன்னா இது ஃப்ளாட்டாக இருக்குது. ஸோ க்ரோத் அதிகமாக இருக்குன்னா ஷேப் இருக்கணும். ஷேப்னா இந்த கப் ஷேப், இந்த கப் ஷேப் பார்த்திங்கன்னா இங்கே மோல்டர் ரவுண்டாக இருக்கு பாருங்கள். ஸோ இதுலேயுமே பார்த்திங்கன்னா டபுள் லேயர் இருக்குது. ஸோ குழந்தைங்க கம்ஃபர்டபுளாக இருப்பாங்க. ஷோல்டர் ஸ்ட்ராப்பும் கொஞ்சம் ப்ராடாக இருக்கிறதால இது வந்து பிரேசியர் லுக் இருக்காது, தென் ஸ்லிப் லுக் இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த பாட்டம் பேண்ட்லேயும் பார்த்திங்கன்னா எலாஸ்டிக் உள்ளே கொடுத்துருக்காங்க, நம்மளுக்கு மேலே வராது. ஸோ கிளாத் கவர் இருக்கிறதால கம்ஃபர்டபுளாக இருப்பாங்க. அடுத்தது உங்களுக்கு பேக்கில் ஒரு கீ ஹோல் இருக்குது. இந்த கீ ஹோல் எதுக்குன்னா ப்ரீத்தபிலிட்டிக்காக கொடுத்துருக்காங்க. இது பேக் வந்து பார்த்திங்கன்னா லோ பேக் இருக்குது. ஸோ லோ பேக்னால் குழந்தைங்க சல்வார் போட்டாலும் சரி கம்ஃபர்டபுளாக யூஸ் பண்ணிக்கலாம், மேலே வந்து விசிபிள் ஆகாது. ஃப்ரண்ட்லேயும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் ஹை கவரேஜ் இருக்கிறதால மேலேயும் குழந்தைங்களுக்கு வந்து கவரேஜ் நல்லாவே இருக்கும். இது ஒரு 15-16 இயர்ஸ் ஓல்டு வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த கேட்டகரி என்னென்னா ஸ்போர்ட்ஸ் கைண்டர்ஸ் மினிமம். இது எப்படின்னா வந்து இப்போ ஜிம் ஒர்க் அவுட், மைல்டு ஒர்க் அவுட்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். எப்படின்னா இதில் வந்து உங்களுக்கு வித் பேடோடு வச்சு கொடுத்துருக்கோம். பேட் வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம், வேணும்னா ரிமூவ் பண்ணிக்கலாம். பாட்டம் பேண்ட் வந்து நம்மளுக்கு ப்ராடாக கொடுத்துருக்கிறதால கப்புக்கு நல்லா சப்போர்ட் இருக்குது. அடுத்தது இல்லை எக்ஸ் இருக்குது. இந்த எக்ஸ் மாடல் என்ன யூசேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஃபஸ்ட்டு ரைட் சைடில் ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த நம்மளோட ரைட் சைட் பஸ்ட்டு வந்து ஷேக் ஆகக்கூடாது. அதுக்காக இந்த சைடு இருக்கிற ஸ்ட்ராப் வந்து நம்மளை ஹோல்ட் பண்ணணும். இந்த சைடில் நம்ம ஒரு எக்ஸசைஸ் எடுத்து ஏதோ பண்ணுறோன்னா ரைட் சைடில் இருக்கிற ஸ்ட்ராப் வந்து இந்த பஸ்ட்டை ஹோல்ட் பண்ணணும். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து இந்த ரேசர் பேக் யூஸ் பண்ணுறோம். இதுவுமே பார்த்திங்கன்னா கீ ஹோல்னு சொல்லுவோம். இந்த கீ ஹோல் எதுக்குன்னா ஸ்வெட் அப்சர்வ் ஆனாலுமே நம்மளுக்கு காற்று வந்து நம்மளுக்கு போயிட்டு எவப்ரேட் ஆகணும், அதுக்காக நம்ம கொடுத்து வச்சுருக்கோம். அது இதுலேயுமே கலர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 2-in-1 கலர்ஸாக இருக்கும். இப்போ நம்ம வந்து நிறைய உமன்ஸ்க்கு சைஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியல, எப்படி கண்டுபிடிக்கணும், நம்ம லூஸாக வேர் பண்ணியிருக்கோமா டைட்டாக வேர் பண்ணியிருக்கோமா அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். எப்படி கண்டுபிடிக்கலாம்னா நம்மளோட பாட்டம் இருக்கு இல்லையா, இது வந்து பாட்டம் பேண்டுன்னு சொல்லுவோம். இந்த பாட்டம் பேண்டு நம்ம வேர் பண்ணிட்டதுக்கப்புறம் நம்மளோட 2 ஃபிங்கர் இப்படி விடும் போது ஃப்ரீயாக போயிட்டு வரணும். ஸோ அப்படி ஃப்ரீயாக போச்சுன்னா அது கரெக்டான சைஸ். அது போகவே முடியல அப்படின்னா அதுதான் ரொம்ப டைட்டான சைஸ். இல்லை நம்மளுக்கு ஒரு 4 ஃபிங்கர்ஸ் போகுதுன்னா அது ரொம்ப லூஸான சைஸ். அப்போது நம்ம இந்த பாட்டம் லூஸாக வேர் பண்ணால் என்ன ஆகும், கப்பு அகைன் கீழே டவுனில் தான் இறங்குது. அப்போது அது நம்மளுக்கு என்ன சப்போர்ட் பண்ணோம், ஒரு சப்போர்ட்டுமே கிடையாது. ஸோ நம்மளுக்கு பாட்டம் வந்து கரெக்டான சைஸ் யூஸ் பண்ணால் தான் மேலே லிஃப்ட் ஆகும். ஓகேங்களா. ஸோ கப் சைஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா நம்மளுக்கு இந்த சைஸ் வந்து ஸ்மாலஸ்ட்டாக இருக்கலாம், சம்டைம்ஸ் இந்த சைஸ் வந்து பிக்கெஸ்ட்டாக இருக்கலாம். அப்போது நம்மளுக்கு பாட்டம் சைஸ் வேறு வரும், மேலே இது வந்து அண்டர் பஸ்ட் அப்பர் பஸ்ட். ஓகேங்களா. ஸோ எப்படின்னா அண்டர் பஸ்ட்டுக்கு ஒரு மெஷர்மெண்ட் வருது, அப்பர் பஸ்ட்டுக்கு ஒரு மெஷர்மெண்ட் வருது. ஸோ அதை நான் எடுக்கும்போது சொல்லித்தரேன். நம்ம அதே மாதிரி நம்ம ஷோல்டர் ஸ்ட்ராப்பும் லூஸ் ஆகும் சம்டைம்ஸு. ஓகேவா. இதுலேயுமே அதே கான்செப்ட் தான், நம்மளோட 2 ஃபிங்கரை வச்சு இப்படி ரோல் பண்ணும்போது ஃப்ரீயாக போயிட்டு வரணும். அப்போ நம்ம கரெக்டான ஒரு அட்ஜஸ்டபிளாக போட்டிருக்கோன்னு அர்த்தம். அந்த 2 ஃபிங்கர் கூட போகவே முடியலன்னா அதெல்லாம் ரொம்ப டைட்டு. ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஷோல்டர் ஸ்ட்ராப்பை டைட்டாக போடுறச்சால கப்பு ஒன்ஸ் கீழே இறங்குறதால என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னா, நம்ம கப்புக்கு ஒரு வெயிட் இருக்குது இல்லையா, அந்த வெயிட்டை வந்து குட்டியாக இருந்தாலுமே வெயிட் இருக்குது, கொஞ்சம் பெருசாக போனாலுமே வெயிட் இருக்குது. அப்போ அந்த வெயிட்டை தாங்காமல் அது இறங்குது இல்லையா. ஸோ இறங்கும் போது நம்மளுக்கு ப்ரெஷர் வந்து ஷோல்டரில் தான் இருக்குது. அப்போ அந்த ஷோல்டர் ப்ரெஷர் என்ன ஆகும், நம்மளுக்கு போட்டு ப்ரெஷர் பண்ண நம்ம இந்த ஷேப்பில் போவோம். நம்மளுக்கு உடனே பெயின் தெரியாது, ஒரு 1 இயர்க்கு அப்புறமா கண்டிப்பாக இந்த போனு இந்த நெக்கெல்லாம் வலிக்கிறத ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இதெல்லாமே நம்மளோட ராங் சைஸ் யூஸ் பண்ணுறது. ஸோ இதுவுமே டைட்டாக யூஸ் பண்ணக்கூடாது, இங்கேயுமே டைட்டாக யூஸ் பண்ணக்கூடாது. கப் சைஸ் பிசின்னு சொல்கிறோம் இல்லையா, இப்போது இது வந்து பி கப்பு, இதுலேயே சி கப்புனா என்னென்னா ஒரு 1 inches டிஃப்ரென்ஸ் இருக்கும். அது எங்கே டிஃப்ரென்ஸ் இருக்குன்னா இங்கேயும் இந்த சைட்லேயும் வர டிஃப்ரென்ஸ் அது. ஸோ இந்த கவரேஜ் கொடுக்குறதா சி கப்பு, டி கப்புன்னு சொல்லி வரும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு சி நெக்ஸ்ட்டு டி வரும், டபுள் டி அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். அது நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னா மெஷர்மெண்ட்டால் மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அது எப்படி எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பேசிக்காக நம்ம இன்ச்சஸில் போவோம், இன்ச்சஸில் போகாமல் சென்டிமீட்டர்ஸில் போகணும். சென்டிமீட்டர்ஸ் போகும்போது எப்படி கண்டுபிடிக்கலாம்னு நான் சொல்கிறேன். இது வந்து பாட்டம் இல்லையா, நம்ம கரெக்டாக இந்த டேப்பை ரவுண்ட் பண்ணி கரெக்டாக வைக்கணும், நம்ம இப்படி வைக்கக்கூடாது. ஸோ இப்படி வச்சோம்னா என்ன ஆகுதுன்னா நம்மளுக்கு க்ராஸாக இருக்கு இல்லையா, அப்போ சைஸ் வந்து தப்பாக வரும். அப்போ என்ன செய்யணும்னா இந்த டேப்பை கரெக்டாக இப்படி வச்சுட்டு இந்த ஃபிங்கர் இங்கே வச்சுட்டு இது வந்து மெஷர் பண்ணோம். ஸோ இது மெஷர் பண்ணும்போது இங்கே என்ன சென்டிமீட்டர்ஸ் வருதுன்னு நம்ம பார்த்துக்கணும் ஃபஸ்ட்டு.
இதுவுமே கரெக்டாக வைக்கணும், லூஸாக இப்படி வைக்கக்கூடாது. ஸோ லூஸாக வச்சாலுமே இது பாட்டம் லூஸாக தானே வருது, அப்போ நம்ம பெரிய சைஸ் தான் கொடுக்க போகிறோம். அதனால தான் இதை கரெக்டாக இப்படி ஃபிக்ஸ் பண்ணி இப்படி வைக்கும் போது கரெக்டான ஒரு சைஸ் ஃபிக்ஸ் ஆகிடும். அப்போ இந்த சென்டிமீட்டர்ஸ் என்னன்ட்டு நம்ம ஃபஸ்ட்டு பார்த்து வச்சுக்கணும். அடுத்தது கப்புக்கு. ஸோ கப்புக்குமே பார்த்தீங்கன்னா இப்படி தான் வைக்கணும், ரவுண்டாக வைக்கணும். இந்த டேப் வந்து ஒரு ரவுண்ட் ஷேப்பில் வரணும், இது லூஸாக இருக்கக்கூடாது. இது வந்து டைட் பண்ணக்கூடாது. டைட் பண்ணும்போது நம்மளோட கப் சைஸை கம்மியாக காமிக்கும். ஸோ அப்போ என்ன செய்யணும்னா அது சென்டராக நேராக அப்படி வச்சு பார்க்கும்போது இந்த சென்டிமீட்டர்ஸ் நம்ம பார்த்து வச்சுக்கிட்டு தென் அதோட சார்ட் இருக்கும். அந்த சார்ட் பார்க்கும்போது அவங்களோட சைஸ் என்ன. இப்போ சில கஸ்டமர்ஸ் என்ன சொல்லுவாங்க, எனக்கு என் சைஸ் தெரியும், நான் கேட்குறத கொடுங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் என்ன சொல்லணும்னா ரைட் சைஸ் யூஸ் பண்ணும்போது தான் நம்மளுக்கு கம்ஃபர்டபுள் இருக்கும். ரைட் சைஸ்னால் எப்படின்னா ஒன்று லூஸாகவும் வேர் பண்ணக்கூடாது, டைட்டாகவும் வேர் பண்ணக்கூடாது. ஏன்னா டைட்டாக வேர் பண்ணுறதால என்ன இஷ்யூஸ் வரும்னா நம்மளுக்கு மூச்சு விட முடியாமல் ப்ரீத்தபிலிட்டி பிரச்சனை இருக்கும். தென் பிளட் சர்க்குலேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கரெக்டாக இருக்காது. ஸோ உடனே எதுவுமே தெரியாது, கொஞ்ச நாள் கழிச்சு தான் அந்த பிரச்சனைக்கு நம்மளுக்கு தெரியும். அதே லூஸாக யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு நம்ம நேச்சுரலாக யாருக்குமே கப்பு வந்து ரவுண்ட் ஷேப்லாம் இருக்காது. ஓகே, ஸோ ஒன்ஸ் க்ரோத் ஆக ஆக சேக் ஆக தான் ட்ரை பண்ணோம். ஸோ சேக் ஆகுது, நம்ம ப்ராப்பராகவும் யூஸ் பண்ணலாம். அப்போ என்ன ஆகுது, இன்னும் ரொம்ப சேக் ஆகி நம்மளுக்கு இந்த டவுன் ஷேப்பில் ஆகிடும். இன்னொன்று பார்த்திங்கன்னா ரொம்ப வைடராக ஆகிடும். ஸோ வைடர்னால் கொஞ்சம் இந்த பக்கம் ப்ராடாக தெரியும். ஸோ அதனால தான் நம்ம வந்து கரெக்டாக யூஸ் பண்ணணும். கரெக்டான சைஸ் போடுங்க, கரெக்டான கப் சைஸு. இப்போ கப் சைஸ்க்கும் நம்ம வரும். கப் சைஸ் வந்து நம்ம சி கப் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம வந்து எடுத்தோடனே பி தான் நம்ம கொடுப்போம். நம்ம தெரிஞ்சது பியில் தான் போவோம். ஸோ அப்படி கிடையாது. சி ஏன் கொடுக்கணும் அப்படின்னா பி யூஸ் பண்ணும்போது கவரேஜ் இங்கே கம்மியாக கிடைக்கும். ஸோ இங்கே கம்மியாக கிடைக்கிறதால என்ன பிரச்சனை வரும்னா இந்த சைடும் உங்களுக்கு வெளியே லைட்டாக ஃபாலோ அவுட் ஆகுது. ஃபாலோ அவுட் ஆகும்போது என்னென்னா நம்மளுக்கு இங்கே ரெண்டாக அங்கே ரெண்டாக இருக்கும். ஸோ என்னது ஒரு சைடு பார்க்கும்போது ரொம்ப அசிங்கமாக இந்த பக்கம் ரவுண்டாக நிற்கிது. நம்ம என்ன ட்ரெஸ் போட்டாலுமே அது தனி செப்பரேட்டாக தெரியும். ஸோ அந்த மாதிரி வரக்கூடாதுன்றதுக்காக தான், அந்த கவர் பண்ணுறதுக்காக தான் சி கப்புன்னு மெஷர் பண்ணி நம்ம கொடுக்குறோம். ஸோ அதை நம்ம கஸ்டமர்கிட்ட சொல்லணும், நம்ம கப் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நாங்கள் மெஷர் பண்ணுறோம், உங்களுக்கு நம்மக்கிட்ட கப் சைஸ் அவைலபிள் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுக்கும்போது அப்போ அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக புரிஞ்சுப்பாங்க. இல்லை உங்களுக்கு சி கப்பு தான் வேர் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் புரிஞ்சிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது இல்லையா, சி கப்போட அவேர்னஸ் கிடையாது. அப்போ நீங்கள் சொல்லலாம் நம்மளுக்கு பாட்டம் சைஸ் வேறு, கப் சைஸ் வேறு. நம்மளுக்கு இங்கே நம்ம பாட்டம் ப்ராடாக இருப்போம், கப்பு குட்டியாக கூட இருக்கலாம். அப்போனா 36B இருக்கலாம். இல்லை சிலர் வந்து 34D கூட இருப்பாங்க. 34Dனா சின்ன சைஸு. இப்போ 2 உமன்ஸ் வராங்க, 2 பேருக்குமே ஷோல்டர் ஒரே மாதிரி இருக்குது, 34 கொடுத்துருவோம். ஆனால் கப் சைஸ் வேறு இல்லையா, இவங்களுக்கு பி இருக்கலாம், அவங்களுக்கு சி இருக்கலாம். அப்போ நம்ம மெஷர் பண்ணும்போது தான் அது ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சி சொல்ல முடியும். ஸோ மெஷர் பண்ணி கரெக்ட் சைஸ் யூஸ் பண்ணுறதால மட்டும்தான் நம்மளோட ஷேப்பு கரெக்டாக இருக்கும், ஃபிட்டாகவும் இருக்கும், நம்ம ஹோல் டே கம்ஃபர்டபுளாகவும் இருப்போம். நம்மளுக்கு வந்து என்ன பிரேசில் யூஸ் பண்ணால் என்ன மாதிரி ட்ரெஸ்ஸஸ் போட்டாலுமே நம்மளுக்கு நீட் லுக் இருக்கும். இல்லை நம்ம வந்து என்ன பண்ணுறோம், இன்னருக்கு யாருமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது இல்லை, அவுட்டர் வேர் கொடுக்குற இம்பார்ட்டன்ஸே இன்னர் தானே. அது என்ன கம்மி ப்ரைஸில் இருந்தால் பாருங்க, ப்ரைஸ் விஷயம் கிடையாது, நம்மளோட கப்போட க்ரோத் தான் முக்கியம். நம்ம கப்போட க்ரோத் முக்கியம். கப்போட க்ரோத்னா என்னென்னா நம்மளுக்கு ஒன்ஸ் வளர வளர அதுக்கேற்ற சைஸ் எடுத்து நம்ம போட்டுக்கணும். அப்படி போடும்போது தான் நம்மளுக்கு ஜம்ப் ஆகாது, நம்மளுக்கு கவரேஜ் கரெக்டாக கிடைக்கும். நம்ம ஒரு வேலை செய்கிறோம், குனிகிறோம், நிமிடுறோம் போது நம்மளுக்கு ஒரு அன்கம்ஃபர்டபுள் ஃபீல் இருக்காது. நம்ம இன்னர் மட்டும் கரெக்டாக போட்டுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இன்றைக்கி ஹோல் டே நம்ம என்ன ஒர்க் பண்ணாலுமே கம்ஃபர்டபுளாக ஒர்க் பண்ணுவோம். ஓகேங்களா, ஸோ அதை கஸ்டமருக்கு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். ஸோ பேண்டீஸ் பற்றி பேசலாம். பேண்டீஸில் பார்த்தீங்கன்னா 100% காட்டன், இது டெய்லி யூஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு பேக் கவரேஜ் பார்த்தீங்கன்னா கூட ஃபுல் கவர்டு இருக்கும். இது இன்னர் எலாஸ்டிக், இந்த ஒரு பேட்டர்ன்ஸ் இருக்குது. இதில் பிளெயினும் இருக்குது, பிரிண்டடும் இருக்குது, பேக் ஆஃப் 3 வரும் இந்த கைண்ட் ஆஃபில். அதிலே வந்து காட்டன் ஸ்ட்ரெச்சுன்னு சொல்கிறோம். காட்டன் ஸ்ட்ரெச் ஏன் அப்படி சொல்கிறோன்னா இதில் உங்களுக்கு நல்லாவே ஸ்ட்ரெச்சபிள் இருக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னர் எலாஸ்டிக்கில் சாஃப்டான ஒரு பேண்ட் கொடுத்துருக்கும். உங்களுக்கு லெக்குக்கிட்டேயும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதால நம்மளுக்கு அந்த இச்சிங் பிரச்சனைக்கு வாய்ப்பு கிடையாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக்கில் பார்த்தீங்கன்னா வி ஷேப்பில் கொடுத்துருக்கோம். ஸோ வந்து லெகின்ஸ், ஜீன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது கம்ஃபர்டபுளாக இருக்கும். இதுலேயுமே பிரிண்டட் இருக்குது, பிளெயினும் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா மிலாஞ்ச் ஃபேப்ரிக். மிலாஞ்ச் ஃபேப்ரிக்னாலே நம்மளுக்கு ரொம்ப சாஃப்டாக வச்சுக்கோ, நம்மள கம்ஃபர்டபுளாக இருக்கும் நம்மளுக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா அவுட்டர் எலாஸ்டிக்லேயே பார்த்திங்கன்னா தின் எலாஸ்டிக் கேட்டிருப்பாங்க. எனக்கு வந்து எலாஸ்டிக் பேஸ்லேயும் இருக்கணும், பட் ரொம்ப ஹார்டாக இருக்கக்கூடாது, சாஃப்டாக இருக்கணும். அதே லெக்லேயும் கேட்பாங்க, அந்த மாதிரி லெக்லேயும் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இதுலேயுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேக் ஆஃப் 3 தான் வரும், பிளெயின் கலர்ஸ் மட்டும்தான் இதில் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா பாய் ஷார்ட்ஸ், காட்டன்லேயே பாய் ஷார்ட்ஸ் எதுக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சில பேருக்கு பார்த்திங்கன்னா நம்மளோட டைட்ஸ் எல்லாமே கொஞ்சம் பெருசாக இருக்கும். இந்த மாதிரி கட்டை பேண்டீஸ் யூஸ் பண்ணும் போது நம்மளுக்கு டைட்ஸும் உரசும் போது நம்மளுக்கு ஒரு இச்சிங் பிரச்சனை இருக்குது, ஒரு மாதிரி புண்ணாகுது, அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணும் போது ஸோ நம்மளுக்கு லெக்கில் நல்லாவே கவர் பண்ணி கொடுத்துரும். இங்கே லெக்கில் வந்து உங்களுக்கு எலாஸ்டிக்கே கிடையாது.
எலாஸ்டிக் ஃப்ரீ இது. உங்களுக்கு இங்கே மேலே பாட்டமில் மட்டும் தான் நம்ம எலாஸ்டிக் கொடுத்துருக்கோமே, அதுவுமே பார்த்தீங்கன்னா சாஃப்டான எலாஸ்டிக் தான். ஸோ இதுவுமே நம்மளுக்கு மார்க் வராது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு 10 இயர்ஸ் ஓல்டு இல்லை 12 இயர்ஸ் ஓல்டு கொஞ்சம் ஃபேட்டாக இருக்காங்க, அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்கர்ட்குள்ளே ஒரு ஷார்ட் டைப்பில் போனோம்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. தென் சாரீ யூஸ் பண்ணுறவங்க கூட இது யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்மக்கிட்ட பிரிண்டடும் இருக்குது, பிளெயின்ஸும் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா டம்மி டக்கர்ன்றது எப்படின்னா ஆஃப்டர் டெலிவரி சில உமன்ஸ்க்கு வந்து ரொம்ப வயிறு பெருசாக இருக்குது, எனக்கு ஒரு வெஸ்டர்ன் டைப்பில் ஒரு ட்ரெஸ் போடுறேன், எனக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம். பர் டே 8 hours கம்பல்சரி இது யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பேண்டு பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாகவும் இருக்குது, நம்மளை கம்ப்ரெஸ் பண்ணி கொடுக்கும். தென் 8 hours கம்பல்சரி யூஸ் பண்ணிக்கலாம். இதுலேயுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கலர் ஆப்ஷன் ரொம்பவே நல்லாயிருக்கு. ஒன்லி பிளெயின்ஸ் மட்டும்தான் இருக்குது இதில். அடுத்தது மைக்ரோ மோடல் ஃபேப்ரிக். ஆக்சுவலி இதை சொல்லணும்னா ரொம்ப சூப்பர்வான ஒரு ஃபேப்ரிக். ஏன் அப்படின்னா இதை அட்லீஸ்ட் நம்ம ஸ்கின்ல இப்படி டச் பண்ணாலே எப்படி இருக்கும்னா நம்மளோட லேயரோட செகண்ட் லேயரை போட்டு வச்சா எவ்வளோ ஃபீல் இருக்குமோ அந்த ஃபீல் தான் இதில் இருக்கும். நம்மளுக்கு ஹோல் டே யூஸ் பண்ணால் கூட நம்மளுக்கு யூஸ் பண்ண ஃபீல் இருக்காது. இப்போ காட்டன் பேஸ் யூஸ் பண்ணும்போது அந்த பேண்ட்டி லைன் மைல்டாக தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அது கூட வாய்ப்பு கிடையாது. ஷிம்மர் லெகின்ஸ் யூஸ் பண்ணுறோம், ஃபார்மல் பேண்ட் யூஸ் பண்ணுறோம், ஒரு சிங்கிள் ட்ரெஸ் ஃபேன்சி டைப்பில் யூஸ் பண்ணுற போது நம்மளுக்கு பேண்ட்டி லைன் தெரியுமோன்னு ஃபீல் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபேப்ரிக் உள்ள ஒரு பேண்டிஸ் யூஸ் பண்ணும்போது 100% தெரியறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இதுவுமே நம்மள ப்ரீத்தபிலிட்டி ஃபேப்ரிக் தான், ஸ்வெட்டை அப்சர்வ் பண்ணி குயிக் ட்ரை பண்ணி கொடுத்துரும். ஸோ இது நல்லாவே ஒரு சக்ஸஸ் கொடுத்த ஒரு ப்ராடக்ட் எங்களுக்கு. இதில் சிலர் பிரிண்டடும் கேட்டதால் நம்ம பிரிண்டடும் லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ பிரிண்டடும் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட எப்படின்னா 5 பிரிண்டட் வரும். 5மே பார்த்தீங்கன்னா சேம் பிரிண்டட் கொடுக்க மாட்டோம். ஸோ 5மே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ கலர்ஸும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ அதுலேயுமே பாய் ஷர்ட்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ பாய் ஷர்ட்ஸுமே இப்போ நல்ல ஒரு சக்ஸஸ் போயிட்டுருக்கு. காட்டனில் மட்டும் கொடுக்கல, நம்ம இந்த ஃபேப்ரிக்லையுமே கொடுத்துருக்கோம். ஸோ இதுவுமே மோர் கம்ஃபர்டபுள். இதுலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெக்கில் வந்து எலாஸ்டிக் ஃப்ரீ தான் கொடுத்துருக்கோம். ஸோ இதில் வந்து எலாஸ்டிக் ஏன் கொடுக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலாஸ்டிக் போடுறதால என்ன ஆகும்னா நம்மளுக்கு ஸ்வெட் ஆகுது வாக் பண்ணும் போது அப்படின்னும் போது அந்த எலாஸ்டிக் லைட்டாக டைட் பண்ணுற ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ அதனால நம்ம இங்கே எலாஸ்டிக் ஃப்ரீ கொடுக்குறதால என்ன ஆகுனா கம்ஃபர்டபுளாக வாக் பண்ணலாம். ஸோ இந்த ஃபேப்ரிக்கில் இருக்கிற ஸ்டிச்சு அது நம்மளுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டியாக வச்சுக்கும். அடுத்ததாக நம்ம இன்னொன்று கொண்டு வந்திருக்கோம், ஹக் பேண்ட்டி, ஹை வேஸ்ட் பேண்டிஸ். ரொம்ப வயிறு பெருசாக இருக்குது, ஃபேட்டாக இருக்குது, எனக்கு வந்து மீடியம் சைஸ் பேண்டிஸ் வந்து சூட் ஆகலை அப்படின்றவங்களுக்கு நல்ல ஹை வேஸ்ட் பேண்டிஸ் இது. ஸோ ஹை வேஸ்ட்லேயே காட்டன் ஸ்ட்ரெச் டைப் கொடுத்துருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா 3 செக்ஷன் வந்திருக்கு. 3 செக்ஷன் எதுக்குன்னா நம்மளுக்கு வயிறு பெருசாக இருக்குன்னும் போது இந்த மாதிரி டைப் போடும்போது நம்மளுக்கு நல்லா லைட்டாக ஃப்ளாட் பண்ணி கொடுக்கும். உங்களுக்கு பேக்லேயும் நல்லா ஃபுல் கவர்டு இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா தின் எலாஸ்டிக் கொடுத்துருக்கோம். மேலே வந்து எலாஸ்டிக் இருக்குது, தென் தின் எலாஸ்டிக் இருக்கிறதால கம்ஃபர்டபுளாக இருக்கும். நம்மளுக்கு லெக்லேயும் பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்ட் லெக். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கேதரிங் கிடையாது, கேதரிங் இல்லாத இருக்கிறதால நம்மளுக்கு மோர் கம்ஃபர்டபுளாக இருக்கும் டெய்லி யூஸ் பண்ணுறதுக்கு. நம்ம இன்னொரு பேட்டர்னாக நம்ம சொல்லிடலாம், பீரியட் பேண்ட். இது வந்து காட்டன் பேஸில் வந்துடுது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த பாட்டமில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 3 லேயர்ஸ் இருக்குது. ஏன் அப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நார்மலாகவே ஃபஸ்ட் டே செகண்ட் டே வந்து ஓவர் ஃப்ளோ ஆகும். நம்ம வந்து பேட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருப்போம். சப்போஸ் நம்ம ட்ராவல் பண்ணுறோம் இல்லை மாற்றவே முடியாத ஒரு சுச்சுவேஷன்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைப்பில் இந்த மாதிரி ஒரு பேண்ட்டி யூஸ் பண்ணோம்னா ஓவர் ஃப்ளோ ஆனாலுமே நம்மளுக்கு இங்கே பேண்ட்டியில் உங்களுக்கு அந்த ப்ளீட் லைட்டாக பட்டா கூட வெளியே வந்து உங்களுக்கு அந்த ஸ்டெயின் தெரியாது. ஸோ அதனால் நம்ம கம்ஃபர்டபுளாக யூஸ் பண்ணிக்கலாம். ட்ராவல் பண்ணும்போது இன்னும் மோர் கம்ஃபர்டபுள் யூஸ் பண்ணிக்கலாம். கலர்ஸும் பார்த்திங்கன்னா நார்மல் உங்களுக்கு ஒரு பேஸ்டல் கலரில் தான் கொடுத்துருக்கோம். இது பேஸ் பின்னாடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு காட்டன் ஃபேப்ரிக் தான். பாட்டமும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னர் எலாஸ்டிக்ன்றதால நம்மளுக்கு ரொம்ப அழுத்தம் கொடுக்காது. ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கும். ஜஸ்ட் வந்து ஒரு விசிட் பாருங்கள்.